என்பது மடமையடா, அஞ்சாமை தாவிடர் உடமையடா, ஆறிலிஞ்சாவு நூறிலிஞ்சாவு. நம்ம பண்ற ரோலுக்கு 20 வரும் போல இருக்கு. தாயகம் காப்பது கடமையடா. நான் ராத்திரியில தான் கோலன், ஆனா பகல்ல வீரன், அதுவும் மதுரை வீரன். உடனே இன்னைக்கு பிடிச்சா கூட போறது இல்லடா. நீ எங்க வேணா போடா, இந்த செயின் எங்கிட்டே தான் இருக்கும். இத வச்சு நான் என்னென்ன வேலை காட்டுறேன் பார். முருகா, உனக்கு பவர் இருக்குடா. Daddy? Messi? Pradeep! சாந்தி, சாந்தி, ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்பா, வண்டியை சரி பண்ணி எடுத்து வரக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? டேய், என் கூட வாங்கடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய், நான் ஒண்ணும் பண்ணலடா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. வேற யார் செஞ்சிருப்பாங்க? எனக்கு என்ன தெரியும்? நான் ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தப்ப மெர்சி போனமா கிடந்தா. இனிமே நாம இங்க இருக்கவே கூடாது. போலீஸ் வரதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடலாம், அதான் நல்லது.
பிரதீப், நீங்க இறங்க. இது தமிழ்நாடு பார்டர், அதனால கேரளா போலீஸ் இங்க வராது. இதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம். நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க. இந்த கெஸ்ட் ஹவுஸோட சாவி இருக்கு. அடிக்கடி நாங்க வந்து பாத்துக்கிறோம், பயப்படாத. ஓகேடா, பாத்துப்போங்க. என்றா சுத்தி சுத்தி வந்து ஆடிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே அண்ணே, சாதாரணமா ஒருத்தன் ஒரு கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன தண்டனை? என்ன ஒரு 14 வருஷம் இருக்கும். ஏன்? ஒண்ணு இல்ல, சும்மா தான் கேட்டேன். அது சரி, அதே கொலைகாரன் 1 2 3ன்னு வரிசையா கொலையா பண்ணிக்கிட்டே போனானா? ஒண்ணுக்கு மேல எத்தனை கொலை பண்ணாலும் 14 வருஷத்துக்கு முன்ன பின்ன தான் இருக்கும். இதையும் சும்மா தானே கேட்ட? அட ஆமாப்பா, நீ என்ன சரி குட்டி சொல்லுக்கிட்டா. இப்ப நான் கேட்கறதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கொலைகாரனோட, எந்த மாதிரி? அந்த மாதிரி ஒரு கொலைகாரனோட ம், ஒண்ணுமே தெரியாத அப்பாவி, ஒன்ன மாதிரி. அப்படிதான் வச்சுக்க. அந்த அப்பாவி கொலைகாரன் கூட இருக்கான், ஆனா கொலைக்கு அவனுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லப்பா. அப்போ அந்த அப்பாவிக்கு எந்த தண்டனையும் கிடைச்சிடாது. அட நீ வேற. அந்த கொலைகார கொஞ்சம் புத்திசாலியா இருந்தான்னு வச்சுக்க, இந்த கொலைக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததே அந்த அப்பாவிதான்னு சொல்லி 14 வருஷத்தை 28ஆ மாத்தி, இல்ல சில நேரம் தூக்கு தண்டனையே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அப்ப அந்த கொலைகாரன், அந்த கொலைகாரன் இது மாதிரி ஜாலியா எஸ்கேப்பு 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 எஸ்கேப்பு. ஓ பக்தனுக்கு வந்த சோதனைய பாத்தியா? ஏதோ ஒரு தைப்பூசத்துக்கு பழனிக்கு பாத யாத்திரை வரேன்னு வேண்டிக்கிட்டு வர முடியலங்கிற காரணத்துக்காக இப்படி என்ன பழி வாங்கிட்டீங்க. ரெண்டுக்குள்ள சாமி கும்பிட்டாலும் நான் உன் பக்தன் இல்லையா? எஸ்டேட் ஆபீசர் பிரதீப்போட குவார்டர்ஸ்ல கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை பத்தி நீங்க ஏதாவது? சாரி சார், எஸ்டேட்ல இருக்க ஸ்டாஃப்ஸை பத்தி எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்கள விசாரிச்சா உண்மை தெரியலாம். விசாரிச்சு பார்த்ததுல உங்களுக்கும் எஸ்டேட் ஆபீசர் பிரதீப்புக்கும் காதல் ஏற்பட்டிருக்குன்னு புரியுது. ப்ளீஸ் எதையும் மறைக்காதீங்க. நீங்க சொல்றது உண்மைதான். குற்றம் செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே தீரணும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் எங்க வேணாலும் சொல்ல தயாரா இருக்கேன் இன்ஸ்பெக்டர். பிரதீப், கதவை திறடா. அண்ணா சூர்யா, நீங்க தானா? நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. அன்னைக்கு உன்னை இங்க வந்து டிராப் பண்ணல, அன்னைக்கு நானும் இவனும் திரும்பி போகும்போது போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. மெர்சி கொலை சம்பந்தமா சாந்தியும் சிவாவையும் கூட விசாரிச்சாங்க. 3 கொலையும் ஒரே ஆள் தான் செஞ்சிருப்பான்னு சந்தேகப்படுறாங்க. சூர்யா, என்னை எப்படியாவது காப்பாத்துறா. பயப்படாதடா, உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க இருக்கோம், நீ எதை பத்தி கவலைப்படாத. உண்மையான குற்றவாளி பிடிபடுற வரைக்கும் நீ போலீஸ் கையில மாட்டாம இருக்கிறதா நல்லது. ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். இதுக்கே இப்படி நீ பயந்தேனா நம்மளோட காதலை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்ல போற? வேண்டாம் வேண்டாம், இப்ப நம்ம காதலை பத்தி அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். இப்ப சொல்லாம 60 வயசுல சொல்ல போறியா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா அம்மா வெளியில போறத பார்த்துட்டு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். ஐயோ, வேற யாராவது இங்க வந்துட்டா? ஒன்னும் பயப்படாத, வேற யார் வந்தாலும் அவங்கள நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம பேச்ச குறைப்போம், காதல் ஆரம்பிப்போம். மை டியர் ரேஷ்மா. வேண்டாம் சிவா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம். நம்ம காதல் எப்படிப்பட்டதுன்னு நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. உலக புகழ்பெற்ற காதல் ஜோடிகளான ரோமியோ ஜூலியட், ஷாஜகான் மும்தாஜ்,
லைலா மஜ்னு இவங்களோட காதல் மாதிரி நம்மளோட காதலும் தெய்வீக காதல். ஆஹா, போதும் போதும். இந்த காதல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. உன்னை பத்தியே சதா சர்வகாலமும் நினைச்சு நினைச்சு உருகி உருகி கரைஞ்சி கரைஞ்சி காணாம போயிட்டு இருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க ஐஸ் வச்சதுல என் உடம்பே ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சுல, இப்போ கொஞ்சம் சூடாக்கிடுவோம். ரேஷ்மா, ராத்திரியில் பாடம் சொல்லி தருவாயா? ராசலீலை நடத்திட வருவாயா? மெத்தை சுகம் வித்தை நிறம் கற்றுத்தரும் தேவி. ராத்திரியில் பாடம் சொல்லி தருவாயா? ராசலீலை நடத்திட வருவாயா? வோல்டேஜ் ஏறுதடி உன் பார்வையிலே. கம்ப்யூட்டர் கலக்கல்லடி பிஷர் பேரழகே. மைக்ரோவேவ் சிரிப்பழகா வானவில்லை தாங்கும் முல்லை தாகம் கொண்டு தேடும் கிளை. ராத்திரியில் பாடம் சொல்லி தருவாயா? ராசலீலை நடத்திட வருவாயா? குற்றாலம் சுடுகிறதே ஓ மன்மதனே. கொடைக்கானல் வேர்க்கிறதே என்றதியே. வில்விட்டு மேனியிலே வா சிநேகிதனே. கண்வெட்டில் கலக்குறியே கண்மணியே. தேகம் சுடும் வேளை இது, காமன் வீடும் பாடம் இது. ராத்திரியில் பாடம் சொல்லி தருவாயா? ராசலீலை நடத்திட வருவாயா? மெத்தை சுகம் வித்தை நிறம் கற்றுத்தரும் தேவி. ஓ
என் கேரக்டர் நல்லா நிக்கிற மாதிரி டெவலப் பண்ணுங்க சார். கிழிச்சிடுறேன். இவர் தான் அந்த ஸ்பீல்பர்க். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த இங்கிலீஷ் படத்துக்கு லொகேஷன் பார்க்கறதுக்குள்ள ஐயோ போதும் போதும் ஆகி போச்சு. ஓகே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தஞ்சாவூர்ல நான் இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்தான். அவன் ஆளு ஒல்லியா இருந்தாலும் ரொம்ப நல்லா சமைப்பான். வெண்பொங்கல் வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு குருமா செய்வான் பாருங்க, சூப்பரா இருக்கும். இவரு டேஸ்டே சரியில்லையே. வெண்பொங்கலுக்கு ஒருத்தன் குருமா வைக்கிறான்னா அவனை வழக்க மாட்டாள், அடிக்க வேண்டாம். ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. ஒன்றும் இல்லை. There is a little trouble. That is gas trouble. Okay. முனிரத்னம். மோகன், உங்களுக்கு இவனை முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? நான் சொன்னேன்ல, தஞ்சாவூர்ல என்கிட்ட ஒரு சமயக்காரன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் தான் இந்த முனிரத்னம். டேய், சார் சொல்றது உண்மைதானே? இல்ல, உண்மையை சொல்லு. ஆமா. அப்புறம் ஏன்டா எங்க கிட்ட டைரக்டர்னு போய் சொல்லிக்கிட்டு இருந்த இத்தனை நாளா? அது நான் சார் வீட்டுல வந்து ஒரு காலத்துல சமயக்காரனா வேலை செஞ்சது உண்மைதான். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆயிட்டேன். நீ அப்புறம் எப்படி டைரக்டர் ஆன? மோகன் சார் வீட்டுல கிச்சன் டைரக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் புறப்பட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். அங்க ஒருத்தர் கண்டினியூஸா நடந்துகிட்டு இருந்தாரு. ஏன் சார் நடக்கிறீங்கன்னு கேட்டா மெகா சீரியல் ஷூட்டிங் ரன்னிங் கேரக்டர்னாரு. அவ்வளவுதான். 2-3 சீரியல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு உடனே டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை மனசை அரிக்க தொடங்கிடுச்சு. அந்த நமைச்சல் தாங்க முடியாதனா ஒரு டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தேன். பாதி எபிசோட்லயே சொல்லாம ஓடியாந்துட்டேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஏகலைவனான எனக்கு உடனே கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ணுங்கிற ஆசை மனசுல தோணிடுச்சு சார். அப்படி நான் எடுத்த எபிசோட் கடைசி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகவே இல்லை. என்ன நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசர் பருத்தி கொட்ட வியாபாரமே தேவலேன்னு ஊரை விட்டு ஓடி போய் சொந்த ஊர்ல செட்டில் ஆயிட்டாரு சார். இப்ப உங்களை நம்பி வந்திருக்கேன். அது சரி, டைரக்ஷன்ல உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லு. ஓ, வெரி சிம்பிள் சார். ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன், கட். ஓ, பரவாயில்லையே, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க ஒரு 2 கோடி ரூபாய் போடுங்க சார். போனால் போகட்டும்ங்கிற தலைப்புல ஒரு கதை இருக்கு, அதையே படமா எடுத்துருவோம். நானே ஹீரோவா நடிச்சிடுறேன். நாம 2 பேரும் இணைந்து செயல்பட்டா இந்தியன் சினிமா நம்ம கையில. போட வெளிய இது போடனா. இவன் எங்கடா தேடி பிடிச்சேன்? தெரியாம இந்த ஒரு தூக்கி மடியில கட்டிக்கிட்டேன். இப்போ கொண்டு போய் எங்க விடுறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை துரத்தி விடு. வாடா. என்ன இப்படி அவமானப்படுத்துறாரு? இது தெரிஞ்சதுன்னா உலகம் முழுக்க உள்ள என்னுடைய ரசிகர்கள் குதிச்சு எழுந்துருவாங்க. அவங்களை எப்படி அடக்குறது?
ஓகே ம். சரி என்ன சாப்பிட்ற? எது வேணாலும் சொல்லுங்க. அப்படியா? ம். என்ன வேணும் சார்? வேற 2 சில்லி சிக்கன். சரி. அப்புறம் சைட் டிஷ் வந்து ஏய், ஏய், என்ன? அங்க பாரு. அவன்தான் சிவா. அவன் தானா? ம். ம். கோமாளி மாதிரி இருக்கான்ல? பாத்தா இருக்கீங்க. நீ மட்டும் நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அந்த தட்டியை பாருங்களேன். சிவா உட்கார். டேய் உட்கார்ற. விடுடா. சொல்றேன்ல உட்கார். என்ன விடுடா. உட்கார்றா. டேய் உட்கார். ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா, போலாம். ஓகே லெட்ஸ் மூவ். கம் ஆன். வா. சிவா ஏன்டா இவ்வளவு எமோஷன் ஆயிட்ட? என்னாச்சு? தெரியல, பைக் திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் புரியல. இங்க பக்கத்துல எதுவும் மெக்கானிக் ஷாப் இல்லையா? இல்ல மேடம், அதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இங்க எங்கேயாவது சொல்லி வண்டியை விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன். அங்க மெக்கானிக் ஷாப்ல டிராப் பண்றேன். மெக்கானிக் யாரையாவது கூட்டிட்டு வந்து நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. பரவாயில்ல மேடம், என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆண்கள் கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு தாங்காது. ஓகே ப்ளீஸ் வாங்க. வரேன் மேடம். By the way, your good name please? சிவா. சிவா, நீங்களும் அழகு, உங்க பேரும் அழகு. சிவா, ஷீலா, ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல? வழக்கமா ஆம்பளைங்க தான் லிஃப்ட் கொடுப்பாங்க, ஆனா நீங்க... நான் ரொம்ப வித்தியாசமானவ. ஆம்பளைங்க செய்யற எல்லா வேலையும் செய்வேன். இந்த பொண்ணுகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. நான் கார் ஓட்டுறது, லிஃப்ட் கொடுக்கறது, இதைத்தான் சொன்னேன். Come on.
சாரி சிவா, தெரியாம இடிச்சிட்டேன். பரவாயில்ல மேடம். சிவா, முதல் பார்வையிலேயே என் மனசு பறி கொடுத்துட்டேன்னு மத்தவங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதை இப்போ அனுபவத்துல உணர்ந்துட்டேன். ஐ எம் சாரி மேடம். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. என்ன அப்படி யோசிக்கிறீங்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்க பதிலுக்காக நாளைக்கு இதே இடத்துல நான் காத்துட்டு இருப்பேன். வரேன். என்ன முடிவு செஞ்சீங்க? ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. சாரி ஷீலா, உங்க காதலை நான் ஏத்துக்க முடியாது. என்ன தப்பா நினைக்காதீங்க. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ். ஆனா நீங்க ஒரு வசதியான வீட்டு பொண்ணு. காதலுக்கு உங்க சம்மதம் மட்டும் போதும். ஆனா கல்யாணம்னு வரும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சம்மதம் வேணும். அது கிடைக்காது. அது கிடைக்கலன்னா நம்ம காதல் தோல்வியில் தான் முடியும். அதனால தகுதிக்கு மீறி ஆசைப்படாம நான் இப்பவே ஒதுங்கிக்கிறேன். என்ன மறந்துருங்க ப்ளீஸ். சிவா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பணக்காரங்கன்னா ரொம்ப கெட்டவங்க, ஏமாத்துறவங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதை மாத்திக்கிங்க. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் இல்ல, ஒரு நல்ல மனசுதான் முக்கியம். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் ஒரு பொண்ணா இருந்தோ நானே வெளியே வந்து என் காதலை சொன்னேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்க இஷ்டம். ஷீலா, I love you.